வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. श्रीगुरुभ्यो नमः. श्री 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 चंद्रशेखरेन्द्र सरस्वती गुरुपादुकां चरणारविन्दाभ्यां नमः. हरि ओम. ஓம் ஸ்ரீ மகாகணாதிபதியே நமः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடிய நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்புகள் வந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என் என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீமத் பாலவால்மீகி இயற்றிய ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதி சரித்திரமானது தினந்தோறும் இந்த ராமாயணத்தில் உள்ள ஒவ்வொரு காண்டமாக, இந்த காண்டங்களில் உள்ள சர்க்கங்கள்னா அத்தியாயங்கள், சர்க்கங்களில் உள்ள ஸ்லோகங்கள், ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் முழு தமிழ் அர்த்தத்துடன் இந்த பிரபஞ்சம் முழுவதும் மனித பிரிவுகளாக பிறந்த அடியனுடைய அனைத்து மெய்யன்பர்களும் தினந்தோறும் இந்த ராமாயண பிரிவினை தங்களது கிரகங்களிலும் இல்லங்களிலும் அலுவலகங்களிலும் ஒலிக்க வைத்து தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் பிரமாதமாக செவி கொடுத்து கேட்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பெருவிடப்பட்டு வருகின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய ராமாயண பதிவானது ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டத்தில் சதுர்ச்சத்வாரிம்ச சர்க்கா, சர்க்கமானது 44, நிஷா யுத்தம், அதாவது வானரங்களுக்கும் அரக்கர்களுக்கும் இலங்கை பட்டணத்திலே இரவிலே போர் நடந்ததாம் என்கின்ற தலைப்பிலே ஸ்லோகம் முழுவதும் சொல்ல இருக்கின்றோம். ஆகவே அனைவரும் இந்த ராமாயண பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக கேட்டு தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் சாட்சாத் ஸ்ரீ சீதாலட்சுமண வரதசத்ருகன ஹனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியினுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியும் பெற்று மிக 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 க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் இருக்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். பூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆரோக்கிய விதாசகம் வந்தே வால்மீகி கோகிலம். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தெய்வே ச தஸ்யை ஜனகாத்மஜாயை. நமோஸ்து ருத்ரேந்திரியமானிலேभ्यो நமோஸ்து சந்திரார்க்கமருத்கணேभ्यः. ஸ்ரீ சீதாலக்ஷ்மண வரதசத்ருகன ஹனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சரணாரவிந்தாभ्यां நமः. ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டத்தில் சதுர்ச்சத்வாரிம்ச சர்க்கா, சர்க்கமானது 44, நிஷா யுத்தம், அதாவது வானரர்களுக்கும் அரக்கர்களுக்கும் இலங்கை பட்டணத்திலே ராப்பொழுது இரவிலே யுத்தமானது போரானது நடந்ததாம். யஜ்ஞதாமேவ தேஷாம் து ததா வானர ரக்ஷசாம் ரவீரஸ்தம் கதோ ராத்திரி பிரவருத்தா பிராணஹாரிணி. இந்த மாதிரி பகல் பொழுதே வானரர்களும் அசுரர்களும் போர் செய்து கொண்டிருக்கும் போதே யுத்தமானது நடந்துட்டுருக்கு. அப்போ சூரிய பகவான் மறைஞ்சுட்டார். ஏன்னா அரக்கர்களுக்கும் சரி வானரங்களுக்கும் சரி ராப்பொழுதில் தான் பலமானது ஜாஸ்தியாக இருக்குமா. அவரவர்களும் உயிர்களை பறிக்கக்கூடிய இரவானது வந்ததாம். அந்யோன்யம் பத்த வைராணாம் கோராணாம் ஜெயமிஷதாம் சம்பிரவருத்தம் நிஷா யுத்தம் ததா வானர ரக்ஷசாம். அதாவது வானரங்கள் மீது அரக்கர்களும், அரக்கர்கள் மீது வானரங்களும் ஒருவர் மீது ஒருவர் பகை பாராட்டி கொண்டு தங்களுக்கு தான் வெற்றியானது கிடைக்கும் அப்படின்னுட்டு எல்லாரும் விரும்பிட்டு பயங்கரமானவர்களாக வானரர்களுக்கும் அரக்கர்களுக்கும் இடையே அந்த தினத்தில் இரவில் யுத்தமானது தொடர்ந்ததாம், போரானது தொடர்ந்ததாம். ராட்சசோ அசீதி ஹரையோ ஹரிசா சீதி ராட்சசாக அந்யோன்யம் சபரே ஜப்னுஸ் தஸ்மின் தமசி தாருணே. அப்பா வாழ்க்கை அங்கே யுத்தமானது போரானது நடந்துருக்கும் போது அந்த இருட்டு வழிகளில்
இவன் தான் வந்து அரக்கன், இவன் தான் வந்து வானரன் அப்படின்னுட்டு தெளிவாக யாருக்குமே தெரியாமல் இருந்ததுனால, விளங்காததுனால, தோ அரக்கன் இருக்கான் பார், தோ வானரன் இருக்கான் பார் அப்படின்னுட்டு எல்லாரும் கூவிக்கொண்டு என்ன பண்ணாலாம், தங்களுடைய பக்கத்தை சார்ந்தவர்களையே, அதாவது அரக்கர்களையும் வானரங்களையும் பயங்கரமான அந்த இரவில் ஒருவருக்கு ஒருவர் வந்து அடித்து கொண்டாலாம். ஜகே தாரய சைஹீதி கதம் வித்ர வசீதிசா ஏவம் சுதுமல சப்தஸ் தஸ்மின் தமசி சுசுருவே. அப்போ வானரங்களும் அரக்கர்களும் என்ன பண்ணாலும், தோ இவனை கொல்லு, இவனை வெட்டு, ஏன் ஓடி போற, இங்கே வா அப்படின்னுட்டு பலவிதமான கலவரமான சப்தங்கள்லாம் அந்த இருட்டில் வந்து இலங்கை பட்டணத்தில் கேட்கப்பட்டதாம். காலா காஞ்சனஸ் நாகாஸ் தஸ்மின் தமசி ராட்சசாக சம்பிராத்ருஷ்யந்த சைலேந்திரா தீப்தௌ ஷதிவனா இவா. அதாவது அரக்கர்களுடைய நிறம் வந்து ரொம்பவும் கருமையான வண்ணம். அவள் வந்து என்ன பண்ணாலும் பொற்கவசங்களெல்லாம் அவள் அணிந்திருந்ததுனால ஆத்திரத்தோட வானரர்களை என்ன பண்ணாலும், எப்படி இருந்தால் அந்த இலங்கை பட்டணம் முழுக்கவும் பார்க்கறதுக்கு பிரகாசிக்கக்கூடிய மூலிகைகள் ஏகப்பட்டதாக நிறைந்த பெரிய மலை போல இருந்ததாம். எல்லாரும் அரக்கர்கள்லாம் அந்த மாதிரி காணப்பட்டாலாம். தஸ்மின் தமசி துஷ்பாரே ராட்சசா குரோதமூர்ச்சிதாக பரிபேதோர் மகாவேகா பக்ஷயந்த பிளவங்கமான. இந்த அடர்த்தியாக இருக்கக்கூடிய அந்த இருட்டு வேளையில் அரக்கர்களுடைய கோபமானது எல்லையை கடந்துதான். அப்போ அவன் என்ன பண்ணாலும், ரொம்பவும் மிகவும் ஆத்திரத்தோட வானரங்களை எல்லாம் விழுங்கி கொண்டு சாப்பிட்டுட்டே இருந்தாலாம். நாலாபுறமும் திரிந்து கொண்டு இருந்தாலாம். வானரங்கள் அப்படியே புச்சு அப்படியே வாயில் போட்டுட்டே இருந்தாலாம் அரக்கர்கள். தேகையான் காஞ்சனா பீடான் துவஜான் சாக்னி சி கோபமான ஆப்ளுத்ய தசனை தீக்ஷ்ணை பீமகோபா யதாரயன்னு. அதே சமயம் வானரங்களும் மிகவும் கோபம் கொண்டு எம்பி குதித்து அந்த தங்க கவசங்களுடைய, எல்லாருக்குமே குதிரைக்கும் தங்க கவசம், இவாளுக்கும் தங்க கவசம் எல்லாமே இருக்குது. அந்த தங்க குதிரைகளையும் நெருப்பு கொழுந்து போல் விட்டு எரியக்கூடிய கொடிகள்லாம் அவ்வளோ தூரம் அப்படியே அக்னியாக இருந்துதான் பார்க்கறதுக்கு. அந்த கொடிகளையும் என்ன பண்ணாலாம், வானரங்கள் தங்களுடைய கூர்மையான பற்களால் கிழிச்சு சிதைத்து தள்ளினாலாம் குதிரையும் கொடியையும். வானரா மிலினோ யுத்தே அக்ஷோபயன் ராட்சசீம் சம்மும் குஞ்சரா ரோஹான் பதாகாத் வஜினோ பிரதான் சகர்ஷுஷ்ய ததம் சுஷ்ய தசனை குரோதமூர்ச்சிதாக. ரொம்பவும் பலசாலிகளாக இருக்கக்கூடிய வானரங்கள், வானர படையினர் வந்து என்ன பண்ணாலாம், அந்த யுத்தத்தில் அரக்கருடைய படையில் வந்து புகுந்து அவளுக்குள்ளேயே குழப்பத்தை உண்டாக்கினாலாம். கோபவெறி கொண்ட அவர்கள்லாம் என்ன பண்ணாலாம், வானரங்கள்லாம் யானைகளையும் யானை மீது அமர்ந்து போகக்கூடிய வீரர்களையும் கொடி பதாகைகள் தேர்கள் இதெல்லாம் வானரங்கள் வந்து இழுத்து தள்ளி பற்களாலேயே கடித்து குதிரை நாசம் செஞ்சாலாம். லக்ஷ்மணசாபி ராமஸ்யா சரீர சிவிசோபமைஹி திருஷ்யாணி ரக்ஷாம்சி பிரவராணி நிஜக்னதுஹு. அப்போது அந்த சமயத்தில் ஸ்ரீ ராமபிரானும்
லக்ஷ்மணரும் என்ன பண்ணாலும் விஷங்கக்கக்கூடிய சர்வங்களை போன்ற பானங்களால் தங்களுடைய கண்களில் பட்ட அரக்கர்களையும் கண்களில் தென்படாமல் போர் புரியக்கூடிய முக்கிய அரக்கர்களையும் கொன்று குவித்து தள்ளினார்களாம் ஸ்ரீ ராமபிரானும் லக்ஷ்மணரும். துரங்க குர வித்வஸ்தம் ரதநேமி சமுத்திதம் ருரோத கர்ண நேத்ராணி யத்யதாம் தரணீரஜகா. குதிரையினுடைய குழம்புகள் இருக்கணும், காலில் குழம்புகள்னு இருக்கும். அந்த குழம்புகளை அடி வைப்பினால பொடியாக்கப்பட்டு தேர் சக்கரங்கள்லாம் வேகமாக ஓடினத்தினால மேலே எழும்பிய புழுதி மண் துகள்கள்லாம் மேலே வரும். அது போர் புரிவர்களுடைய செவிகளையும் கண்களையும் மறைத்ததாம். வர்த்தமானே மகாகோரே சங்கிராமே ரோமஹர்ஷனே ருதிரேதா மகாகோரா கத்யஸ்தத்ர பிரசுஸ்ருவு. அப்போ இந்த இலங்கை பட்டணத்தில் நடந்த இந்த யுத்தமானது பார்ப்பவர்களுக்கு எப்படி இருந்ததுன்னா, உடம்புல ரோம சிலிர்ப்பை ஏற்படுத்தக்கூடிய அந்த பயங்கரமான யுத்த காலத்தில் ரத்த ஆறுகள் ரொம்பவும் பெருகி ஓடித்தான். ஒரே ரத்த ஆறு தானா. ததோ பேரி மிருதங்கானாம் பணமாம்ச நிஸ்வனஹா சங்கவேணு ஸ்வனோன் மிஸ்ர சம்பபூவாத் புதோபமா. இந்த போரானது நடந்துட்டுருக்கு. அந்த சமயத்தில் என்னன்னாக்கா பேரி மிருதங்கம் பணவம் அப்படின்ற இசைக்கருவிகளுடைய ஒலியும் சங்கு புல்லாங்குழல் அதை ஊதக்கூடிய ஓசையும் கலந்து ரொம்பவும் ஆச்சரியமான ஒரு நாதமானது எழுந்ததாம் அந்த யுத்தகலத்தில். அதானாம் ஸ்தன மானானாம் ராட்சசானாம் ச நிஸ்வனஹா சஸ்தானாம் வானராணாம் ச சம்பபூவாதி தாருணஹா. அதாவது அரக்கர்களோ வானர்களோ ரொம்பவும் கடுமையாக தாக்கப்பட்டதுனால கதரை கொண்டிருந்த அரக்கர்களுடைய குரலும் காயப்படுத்தப்பட்ட வானரங்களினுடைய வேதனை குரலும் அந்த இடத்துல கேட்கறதுக்கு எப்படி இருந்ததாம், மிகவும் பயங்கரத்தை விளைவிப்பதாக இருந்ததாம். ஹதே வானர வீரைஷ்யா சக்தி சூல பரஸ்வதைஹி நிகதை பர்வதாகிரைஷ்யா ராட்சசை காமரூபிபிகி. இந்த போர் யுத்தத்தில் அரக்கர்கள்லாம் என்ன பண்ண, சக்தி சூலம் கோடாலி இதனால் கொல்லப்பட்ட வானர வீரர்கள். வானர வீரர்கள் என்ன பண்ண, மலமுகட்டை எடுத்த பாறைகள். அதனால் அரக்கர்கள் கொல்லப்பட்ட விரும்பிய உருவம் எடுக்கக்கூடிய வல்லவர்களாக இருக்கக்கூடிய அரக்கர்கள் இவர்களோட உடல்லேருந்து பெருகிய இரத்த பெருக்கினால அந்த யுத்தகலமே சேரும் சகுதியுமாக யாருமே உள்ள கூட புக முடியாததாகவும் அந்த இடமே பார்க்கறதுக்கே சகிக்காததாகவும் இருந்து சிதறி கிடந்த அஸ்திரங்கள்லாம் இருக்கணும். அது எப்படி இருந்ததான் பார்க்கறதுக்கு பூமாலை சூடியதை போல அந்த யுத்தகலமானது காணப்பட்டதாம். சஸ்திர புஷ்போ பகாராச தத்ராசீத் யுத்தமேதினி துர்ஜயோ துர்நிவேசா ச சோனி தாஸ்ராவ கர்த்தமாக சா பபூவ நிசா கோரா ஹரிராட்சச சகாரிணி காலராத்திரிவ பூதானாம் சர்வேஷாம் துரதிக்கிரமாக. அப்போ இங்கே என்ன ஆச்சு அந்த யுத்த காலத்தில்னாக்கா,
வானரர்கள் அரக்கர்களுடைய உயிர்களை எல்லாம் பறித்து கொண்டு சென்ற அந்த பயங்கரமான இரவானது எப்படி இருந்தால் பார்க்கறதுக்கு பிரளய காலத்தில் இரவை போல சகல உயிர் பிராணிகளாலும் கடத்தற்கரியாக இருந்துதான். அதாவது எல்லாமே போயிடும், இந்த உலகமே அழிஞ்சு போயிடும் அப்படின்ற அந்த பேர்வழியில் எந்த பிராணியும் தப்பிக்கவே முடியாது அப்படின்ற ஒரு நிலையானது அந்த இடத்துல உருவானதாம். ததஸ்தே ராட்சசாஸ்தத்ர தஸ்மின் தமசி தாருணே ராமவே வாபியவர்த்தந்த சம்ஸ்பிருஷ்டா சரவிருஷ்டிபிகி. பயங்கரமாக இருக்கக்கூடிய அந்த இருள மிகுந்திருந்த அரக்கர்கள் ஸ்ரீ ராமபிரானையே குறிவைத்து அம்புமழை பொழிந்தாலாம். உடனே ஸ்ரீ ராமபிரானம் அவர்கள் எய்த அம்பினாலேயே மறைத்து விட்டார்களாம். தேஷாம் ஆபதாம் சப்த கிருத்தானாமபி கர்ஜதாம் உத்வர்த்த இவ சப்தானாம் சமுத்திராணாம் பிரசுஸ்ருவே. இப்போ அரங்கெல்லாம் மிகவும் கோபம் கொண்டு பேரு இறைச்செல்லாம் போட்டுக்கொண்டு ஸ்ரீ ராமபிரானை நோக்கி எதிர்த்த மாதிரி வரக்கூடிய அரக்கனுடைய பெருங்குரல் எப்படி இருந்தா கேட்கறதுக்கு பிரளய காலத்தில் ஏற்படக்கூடிய 7 கடல்களினுடைய அந்த அலை ஓசையை போல போன்றதாக இருந்ததாம். அந்த யுத்த காலத்தில் தேஷாம் ராம சரே ஷட்பி ஷட்ஜகான நிசாசரான் நிமேஷந்தர மாத்திரேன சிதைரக்னி சிகோபமைஹி யஜ்ஞ சத்ருஷ்ய துர்தர்ஷோ மகாபார்ஸ்வ மகோதரோ வஜ்ரதம்ஷோ மகாகாய தௌ சோபௌ சுகசாரணௌ. இந்த அரக்கர்கள்லாம் நெருப்பு ஜுவாலை போன்று ஜொலிக்கக்கூடியவர்கள், கூரியமானவர்களான 6 பானங்களால் 6 அரக்கர்களை கண்ணை மூடி கண் தறுக்கிறதுக்குள்ள ஸ்ரீ ராமபிரான் கொன்று போட்டாராம். அந்த 6 அரக்கர்கள் யார் யார் அப்படின்னா, தன்னை எதிர்த்து நிற்க யாரையுமே, அதாவது போர்லேயே வெல்ல முடியாததாக இருக்கக்கூடிய அரக்கர்கள், அவளை யாராலையுமே வெல்ல முடியாத அந்த அரக்கனை யஜ்ஞசத்ரு, மகாபாஸ்வன், மகோதரன், பேரு உடல் கொண்ட வஜ்ரவம்சன் அப்படின்ற அரக்கனையும், வடக்கு வாசலில் காவல் பொறுப்பாக இருந்தாலும் 2 பேர் யாருனாக்கா சுகசாரணர்கள். இந்த 2 அரக்கர்களையும் ஸ்ரீ ராமபிரான் கொன்று போட்டாராம் அந்த இடத்திலேயே. கேதுராமைன பாணோகை சர்வே மர்மசு தாடிதாக யுத்தாத பஸ்ருதாஸ்தத்ர சாவசே ஷாயு ஷோ அபவன்னு. அவர்கள் எல்லாருமே ஸ்ரீ ராமபிரானால் ஏவப்பட்ட அவர் செலுத்தினாரோனோ அந்த அம்பு வரிசைகளால் உயர்நிலைகளில் தாக்கப்பட்டு போர்க்களத்திலிருந்து ஓடி போயிட்டு தன்னோட உயிரை எல்லாரும் மற்றவர்கள்லாம் காப்பாற்றி கொண்டாலாம். தத்ர காஞ்சன சித்ராங்கை சரீரக்னி சிகோபவைஹி திசஸ்ஸகார விமலா பிரஜேசஸ்ய மகாபலஹ. அதாவது ஸ்ரீ ராமபிரானுக்கு பலம் பெரிய பலம். ஏன்னு கேட்டாக்கா அவர் தான் ஸ்ரீமன் நாராயணனாச்சு.
பொன்னால் பிரமாதமாக அழகாக அலங்கரிக்கப்பட்டவைகளும் நெருப்பு ஜுவாலை போன்றவைகளுமான தன்னுடைய அம்புகளால் ஸ்ரீ ராமபிரான் என்ன பண்ணாராம், திசைகளையும் திசை மூலைகளையும் இருள் சூழ செய்தாராம். ஆனால் அந்த யுத்தகலத்தில் ஸ்ரீ ராமபிரான் விட்ட எய்த அந்த பானங்களினுடைய பேரொழியினால் எல்லா திசைகளும் ரொம்பவும் பிரமாதமாக பிரகாசமாக வெளிச்சத்தோடு விளங்கித்தான் பார்க்கறதுக்கு. ராமநாமான் கிதேர் பானை வியாப்தம் தத்ரண மண்டலம் ஏ त्वन्ये ராட்சசா பீமா ராமஸ்யாபி முகே ஸ்திதாக தேபி நஷ்டா சமாசாத்திய பதங்கா இவபாவகம். அப்போ அந்த இலங்கை பட்டணத்தில் அந்த யுத்தகலமானது எப்படி இருந்ததாம் பார்க்கறதுக்கு ஸ்ரீ ராமபிரானுடைய பெயரை பொறித்த பானங்களால் ஏகப்பட்டதான் நிரம்பி இருந்ததாம். இதுக்கு முன்னால் 6 அரக்கர்களே அவர் கொன்றார் என்று சொன்னோம் இல்லையா? ஆனால் வேறு சில கொடிய அரக்கர்களையும் ராமபிரான் எதிரே எதிர்த்து நின்று போர் புரிந்தாலாம். அவன் எல்லாரையுமே எப்படி பண்ணாராம், ஒரு விட்டிப்பூச்சின்னு ஒன்று இருக்கும். அந்த விட்டுப்பூச்சின்றது நெருப்பில் விழுந்ததுன்னு வச்சுங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு அதனுடைய விஷயம். அந்த மாதிரி எல்லா அரக்கர்களும் விட்டுப்பூச்சிகள் போல உயிரை துறந்தார்களாம். சொன்ன புங்கை விசிகை சம்பதத்பி சகஸ்ரதா பபூவ ரஜினி சித்ரா கத்யோதைரிவ சாரதி. அந்த சமயத்தில் அந்த இலங்கை பட்டணத்தில் அந்த யுத்தகலமானது ஸ்ரீ ராமபிரானால் விடப்பட்ட பொன்வேலைப்பாடு அமைந்த ஆயிரக்கணக்கான அம்புகளால் எப்படி இருந்தது நான் பார்க்குறதுக்கு. சரத்காலத்தில் இரவு நேரத்தில் மின்மினி பூச்சிகள் ஏகப்பட்டதாக இருக்கும். சரத்காலம்னாக்கா ஐப்பசி கார்த்திகை. அந்த சரத்காலத்தில் இருக்கக்கூடிய அந்த மின்மினி பூச்சிகள் எப்படி அழகாக விளங்குவோ அந்த மாதிரி அந்த யுத்தகலமே அனைவரது மனதையும் கவர்ந்ததாய் பிரமாதமாக விளங்கிற்றான். ராட்சசானாம் ச நினதைர் ஹரீனாம் சாபி நிஸ்வனைகி சா பபூவ நிசா கோரா பூயோ கோதா கோர தரா ததா. பயங்கரமான அந்த இரவு பொழுது முழுக்கவும் அரக்கர்கள்லாம் எழுப்பிய கோஷங்களாலும் வானரங்கள்லாம் கோட்ட அந்த பேர் இறைச்சல்களாலும் இன்னும் ரொம்பவும் பயங்கரமாக ஆயிடுதான். பிரளய காலமே முடிஞ்சிரும் போல இருந்துதான். தேன சத்தேன மகதா பிரவருத்தேன சமந்ததா திரிகூட கந்தரா கீர்ண பிரவ்யாஹரதி வாசலஹா. இந்த மாதிரி அரக்கர்களும் வானரங்களும் எல்லா பகுதியிலேருந்தும் எல்லா பக்கத்துலேருந்து எழுப்பிய அந்த பேரொழியினால் இந்த திருக்கூட மலையில் குகை இருக்கும். எந்த மலையினாலும் குகை இருக்கும். அந்த குகையில் அது எப்படின்னா அதனுடைய பழக்கம், நாம் ஒரு சத்தம் போட்டோன்னா அதை திருப்பி அதை நமக்கு சொல்லும், குகையிலேருந்து வெளில வரும். அதுபோல் யாரோ ஒருவருடைய கேள்விக்கு பதில் கூறுவது போல் வான அரக்கர்கள் எழுப்பிய ஒலியானது அந்த குகையிலேருந்து எதிரொலியானது வந்ததாம். கோலாங்கூலா மகாகாயாஸ் தமசா துல்யவச்சசா சம்பரீஸ்வஜ்ய பாகுபியாம் பக்ஷயன் ரஜனீஸ்வரானே. இந்த அரக்கர்கள் இருக்கால ரொம்பவும் பேருடல் படைத்தவர்கள், இருள் போன்ற கருமையானவர்களாக இருக்கக்கூடிய அரக்கர்களும் இருக்கா. அதே சமயத்தில் இந்த கோலாங்கூலம் அப்படிங்கிற வானரெல்லாம் எப்படி இருப்பா தெரியுமா? ரொம்பவும் கண்ணங்கரையல்னு இருப்பா, அரக்கர்களோட மோசமாக இருப்பா, ரொம்பவும் பேருடல் படைத்து இருப்பாளாம். அந்த இடத்தை சேர்ந்த வானரங்கள் அங்கே இருக்கக்கூடிய அரக்கர்களை எல்லாம் என்ன பண்ணாலாம்,
தங்களுடைய கைகளை வந்து கட்டி பிடித்து உயிரை பெற்று போர்க்களத்தில் வந்து சடலங்களாக தள்ளினாலாம் வானரங்கள் அரக்கர்களை. அங்கதஸ்து ரணே சத்ரும் நிகந்தும் சமுபஸ்திதா ரமணிம் நிஜகானாசு சாரதிம் ச ஹயானபி. அந்த சமயத்தில் இந்த அரக்கன் ராவணன் இருக்கானோ அவனுடைய புதல்வன் மேகநாதன் அவன் இந்திரனை வந்து வென்றதுனால அவனுக்கு இந்திரஜித்து. அந்த இந்திரஜித்து வந்து என்ன பண்ணானா போரில் வந்து கொல்வதற்குண்டே பெரும் முனைப்புடு இருந்த வாலியினுடைய புதல்வன் அங்கதன் வந்து இருந்தானா. விரைவில் வந்து என்ன பண்ணானா அங்கதான் அந்த மேகநாதன் இந்திரஜித்தினுடைய தேரோட்டியையும் அவனுடைய குதிரைகளையும் அங்கதான் வந்து கொன்று போட்டானாம். வர்த்தமானே ததா கோரே சங்கிராமே பிரசதாருணே இந்திரஜித் ரதம் தியக்த்வா ஹதாஸ்வோ ஹதசாரதி அங்கதேன மகாகாயஸ் தத்ரை மந்தர தீயதா. அந்த சமயத்தில் இந்த மாதிரி நடந்து கொண்டிருந்த பயங்கரமான போரில் தன்னுடைய தேரோட்டியும் குதிரைகளும் அங்கதனால் கொல்லப்பட்டதுமே ரொம்பவும் பயங்கரமான பேருடல் படைத்த அரக்கன் ராவனுடைய புதல்வன் மேகநாதன் இந்திரஜித் என்ன பண்ணானா அந்த இடத்துலேருந்து உடனே ரதத்தை விட்டு கண்ணுக்கு தெரியாமல் வரைஞ்சு போனானாம். ஏன்னா அவன் தான் பயங்கரமான மாயாவியாச்ச. கண்ணுக்கு தெரியாமல் வரைஞ்சு போயிட்டானாம். தற்கர்ம வாலி புத்திரஸ்யா சர்வே தேவா சகர்ஷிபிகி துஷ்டுவோ புஜா நார்கஸ்யா தௌ சோபௌ ராமலக்ஷ்மணௌ. வாலியினுடைய மைந்தனாகப்பட்ட அங்கதன் இந்த மாதிரி பிரமாதமாக மெச்சத்தகுந்த அந்த வீரச் செயலை பார்த்த தேவர்களும் முனிவர்களும் ஸ்ரீ ராமபிரானும் லக்ஷ்மணனும் இந்த அங்கதனை மிகவும் பாராட்டினாளாம். பிரபாவம் சர்வபூதானி விதுரின் இந்திரஜிதோ யுதி அதிருஷ்ய சர்வபூதானாம் யோபவத்யுதி துர்ஜயா. அதாவது இந்த மேகநாதன் இருக்கானே இந்திரஜித்து அவன் வந்து எல்லா பிராணிகளுக்கும் போர் தெரிவை வந்து பிரமாதமாக அறிஞ்சவன். புலி எப்படி போர் பண்ணோம், யானை எப்படி, குதிரை எப்படி, வானரங்கள் எப்படி, எல்லா விதமான இதையும் கற்று தெரிஞ்சவன் அவன். இப்போ எல்லா பிராணிகளுடைய பார்வைக்கும் புலப்படாமலேயே அவன் போய்விட்டான். அவன் போரில் வந்து வெல்ல முடியாதவனாக அந்த சமயத்தில் அவன் மறைந்து போய்விட்டானாம். மேகநாதன் இந்திரஜித்தானவன். தேனதே தம் மகாத்மானாம் துஷ்டத்ருஷ்டுவா பிரதர்ஷிதம் ததா பிரகிருஷ்டா கவய ச சுக்ரீவ வீஷணாக சாது சாத்விதி நேதுஷ்யா திருஷ்டுவா சத்ரும் பிரதர்ஷிதம். அந்த சமயத்தில் என்னாச்சுன்னாக்கா சுக்ரீவனும் விபீஷணனும் மற்ற எல்லா வானரங்களும் ரொம்பவும் பலவானனாக இருக்கக்கூடிய பகைவன் மேகநாதன் இந்திரஜித்தை வந்து இந்த போர்க்களத்தை விட்டு துரத்தப்பட்டதை கண்டு பேரானந்தம் அடைந்தாலாம். உடனேயே அங்கதன் கிட்டக்க எல்லாரும் என்ன சொன்னாலாம், நீ செஞ்ச காரியம் ரொம்பவும் நல்லது அப்படின்னுட்டு உற்சாகத்தோட அந்த இடத்துல வந்து சொன்னாலாம். இந்திரஜித்து ததா தேனா நிர்ஜிதோ பீமகர்மனா சம்யுகே வாலிபுத்திரேனா குரோதம் சக்கரே சுதாருணம். அந்த சமயத்தில் இந்த அரக்கன் ராமனோட புதல்வன் இருக்கானோ மேகநாதன் இந்திரஜித்து அவன் என்ன பண்ணானா போரில் வந்து அருஞ்செயலாற்ற வல்லவனாக இருக்கக்கூடிய வாலியினுடைய புதல்வனால்
அவன் வாலியனுடைய புதல்வன் அங்கதன் இந்திரஜித்தை வெற்றி கொண்டான். நம்மளையே அவன் வெற்றி கொண்டுட்டானே அப்படின்னுட்டு மேகநாதன் என்ன பண்ணானா, பொறுக்க முடியாத சினத்தை அடைந்தானாம் மேகநாதன். சோ அந்தர்தானகத பாபோ ராவணி ரணகர்ஷிதா பிரம்ம தத்தவரோ வீரோ ராவணி குரோதமூர்ஷிதா அதிருஷ்யோ நிஷிதானன் பாணான் முமோசாச நிவர்ச்சசா. போரில் அங்கதனால் முறியடிக்கப்பட்ட மகா பாவியான மேகநாதன் இந்திரஜித்து யார் கண்ணிலையுமே புலப்படாத மாயையை மேற்கொண்டானாம் அந்த சமயத்தில். அப்போ அவனுக்கு சகிக்க முடியாத கோபத்தால் தன்னுடைய நிலையையே இழந்திருந்த வீரனாக இருக்கக்கூடிய மேகநாதன் இந்திரஜித்து அந்த சமயத்தில் யோசனை பண்ணி பார்த்தானா. என்ன யோசனை பண்ணான், பிரம்மாவினால் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்த வரத்தின்படி யாருடைய கண்ணுக்கும் புலப்படாமல் இருந்த நிலையிலேயே நீ யுத்தம் புரியலாம். அப்போ என்ன பண்ணானா, ஞாபகம் வந்துவிட்டு அவனுக்கு பிரம்மா கொடுத்த வரம். உடனே என்ன பண்ணானா, வஜ்ராயுதம் போன்ற கூர்மையான பானங்களை செலுத்தினானாம் இந்த மேகநாதன் இந்திரஜித்து. சாராமம் லக்ஷ்மணம் செய்வார் கோரேநாக மயேசரைஹி வேத சபரே கிருத்தா சர்வகாத்திரேஷு ராட்சசா. கோபத்திலேயே கொதித்து கொண்டிருந்த அந்த அரக்கனாகப்பட்ட மேகநாதன் இந்திரஜித்து சர்வ வடிவம் கொண்ட பயங்கரமான பானங்களால் ஸ்ரீ ராமபிரான் லக்ஷ்மணர்கள் அவர்கள் இருவருடைய ஒவ்வொரு அங்கத்தையும் துளைத்து எடுத்தானாம். மாயா சம்பிருத்தஸ்தத்ர மோகேன் ராகவு யுதி அதிருஷ்ய சர்வபூதானாம் கூடயோதி நிசாசரா பவந்த சரபந்தேனா பிராதரௌ ராமலக்ஷ்மணௌ. மாயையினால் சூழப்பட்டிருந்த இந்த மேகநாதன் இந்திரஜித்தானவன் அந்த போர்க்களத்தில் ஸ்ரீ ராமபிரான் லக்ஷ்மணர் இவர்கள் இருவரையும் மதிமயங்க செஞ்சானாம். எந்த பிராணியாலேயுமே பார்க்க முடியாமல் மாயையில் இருக்கக்கூடிய இந்த மேகநாதன் இந்திரஜித்தானவன் கபட யுத்தத்தில் ஈடுபட்டு, அதாவது யுத்த நெறிக்கே புறம்பாக வெகு வேகமாக செலுத்தப்பட்ட பானங்களாகிய கயிற்றால் ஸ்ரீ ராமபிரானையும் லக்ஷ்மணரையும் கட்டி போட்டானாம். தௌதேன புருஷௌ வியாக்ரௌ கிருத்தேனாசி விஷைசரைஹி சகசா நிகதௌ வீரௌ ததா பிரேக்ஷந்த வானராக. ரொம்பவும் கோபம் கொண்ட இந்த மேகநாதன் இந்திரஜித்தினால ஸ்ரீ ராமபிரானும் லக்ஷ்மணரும் புலிகள்லேயே ஆண்புலியாக இருக்கக்கூடியவர்கள் விஷங்கக்கும் அம்புகளால் திடீர்னு இந்த இந்திரஜித்து விட்டதை அந்த அம்புனால் தாக்கப்பட்டு அப்படியே கட்டுண்டு நிற்பதை வானர்கள் எல்லாரும் பார்த்தாலாம். ஸ்ரீ ராமபிரானையும் லக்ஷ்மணனையும் பார்த்தாலாம். பிரகாச ரூபஸ்து யதான சக்தஸ் தௌ பாதித்தும் ராட்சச ராஜபுத்திரः மாயாம் பிரயோக்தும் சமுபாஜகாமா பவந்ததௌ ராஜசுதௌ துராத்மா. இந்த அரக்கமன்னனாகப்பட்ட இந்த ராமனுடைய புதல்வனாகிய மேகநாதன் இந்திரஜித்து வெளிப்படையாகவே எதிரில் நின்று இவன் இந்த வாகனங்களை
தாக்க முடியாமல் போனதுனால துணிச்சல் பெற்ற இந்த மேகநாதன் இந்திரஜித்து மாயையை பிரயோகிக்க முற்பட்டானாம். அதை முற்பட்டு தசர்மகா சக்கரவர்த்தி மன்னனுடைய திருக்குமாரர்களாகிய ஸ்ரீ ராமபிரானையும் லக்ஷ்மணரையும் கட்டி போட்டானாம் மேகநாதன் இந்திரஜித்தானவன். இத்தியாக ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதிகாவ்யே யுத்தகாண்டே சதுச்சத்வாரிம்சதர்கः ஸ்ரீமத் பல வால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டத்தில் 44வது சர்க்கமானது பூர்த்தியானது. சுபம் அஸ்து.